எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்ன ஏதுன்னு ஏதாவது செக் பண்ணிக்கோங்க. ஏன் சாலினி அதை என் மூஞ்ச பார்த்து சொல்ல மாட்டியா? வேண்டாங்க, உங்க மூஞ்ச பார்த்து பேசினா நான் அழுதுருவேன். என்ன ஒரு தடவை பாருடிங்க. சொல்லுங்க. வா வந்து பக்கத்துல உட்காரு. இங்க பாரு, 2-3 நாள்ல எப்படியும் நான் திரும்பி வந்துருவேன். அதனால நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. சரிங்க. ஏய் லூசு, அழாத. இங்க பாரு, எனக்கு மட்டும் என்ன உன்னை விட்டுட்டு போனோன்னு ஆசையா சொல்லு. டேய் சந்தோஷ், சந்தோஷ். வாப்பா. அம்மா சந்தோஷ் ரெடி ஆயிட்டானா? ஆமாப்பா, அவன் இப்பதான் குளிச்சு ரெடியாக போறேன்னு சொல்லிட்டு போனான். சாலினி அவனுக்கு துணிமையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. இந்த இப்ப வந்துருவாயா, உட்காரு. சரிம்மா. அம்மா டைம் ஆகுதுமா, அவனுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. இரியா கூப்பிடுறேன். ஐயா சந்தோஷ், இங்க பாரு உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான், சீக்கிரம் வா. இல்லை சந்தோஷ், நீ யாராவது சீக்கிரம் வாடா. இங்க பாரு, விமல் வந்துட்டானே பஸ் ஏற்றி விடுறதுக்கு. தயவு செய்து ஒழுங்கா அழாம இரு. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா நான் எப்படி நிம்மதியா போறது? சரிங்க, அழல. சரிம்மா, எனக்கும் நேராகுது. விமலும் வந்துட்டான். சரி நான் இப்ப கிளம்புறேன். சரிங்க. அழுதுகிட்டே இருக்காம சாப்பிட்டு ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இரு. வா மச்சான், பஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். தங்கச்சிமா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்தா இவ்வளவு நேரம்? உன் புருஷனை கிளப்பி விடுறதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? டேய் சும்மா இருடா. மா என்னையா கிளம்பிட்டியோ? ஆமாம்மா கிளம்பிட்டேன். பஸ்க்கு நேராவது. விமல் என்னைய கொண்டு போய் விட்டுருவான் பஸ் ஏறுற இடத்துல. அதனால அவன் கூட நான் போயிடுறேன். சரிம்மா, சாலினியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. டேய் இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமாடா? உன்னை விட நான் பத்திரமா பாத்துப்பேன். நீ பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. சரி அப்ப நான் வரேன். இல்ல ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போன யாராச்சுல்ல, வேற அங்க போய் என்ன சாப்பிடுவா? இல்லம்மா டைம் ஆயிடுச்சு, நான் அங்க போய் பாத்துக்கிறேன் எதா இருந்தாலும். சரிடா, பாத்து போயிட்டு வா. சாலினிட்டையும் சொல்லிட்டு கிளம்பு. சரிம்மா. சன்னி பத்திரமா இருந்துக்க, என்ன நான் போயிட்டு வரேன். சரிங்க. சரிங்க சம்மா, போலாம். தங்கச்சிமா வரேன், அம்மா போயிட்டு வரேன். சரியா. இந்த பிள்ளைகளோட பார்க்கவே சங்கடமா இருக்கு. நேற்று ரெண்டும் ஓடி ஆடி சந்தோஷமா இருந்துச்சுவ. இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு நிற்கத பார்த்தா கஷ்டமா இருக்கு. உள்ளத்துக்குள்ள நீ சொன்ன கதை 100 நினைச்சு பார்த்தா இனிக்கும் பாரு. கண்ணுக்குள் உன்னை நான் கட்டி வச்சேன் பாரு. களைப்பதாரு பிரிப்பதாரு. இவ சந்தியா யாரது? நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. இவ அம்மா எங்க? வீடு முழுக்க அவளை தேடி பார்த்துட்டு அம்மையை காணோம். யாரோ மேடம் என்கிட்ட பேச முடியுன்னு சொன்னாங்க, திடீர்னு வந்து பேசுறாங்க. என்னவா? மூஞ்ச உடைச்சிருவேன் பார்த்துக்க. இப்ப அம்மா எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? இங்க பாரு, நானும் இப்பதான் வந்தேன். இனிமேதான் அம்மா எங்கன்னு போன பண்ணி கேட்கணும். நான் வரும்போது கதவெல்லாம் சாத்தி கிடந்தது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஒண்ணு தோட்டத்துக்கு போயிருப்பா, இல்லைங்க எங்கேயாவது தான் பக்கத்துல போயிருப்பா. வருவா, ரொம்ப சீன் போடாத. இப்ப எதுக்கு வந்தது அம்மையை தேடுற? அதை எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? வர்ற இப்ப ஜோனி நில்லு. என்ன? ஆமா, நாங்க காலேஜ்ல இருந்து நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். நாங்க பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ எங்க போன? நீ வர லேட் ஆச்சு. அங்க வச்சு கேட்டேன், அப்பயும் பதில் சொல்லல. எங்க தான் போன? அப்படி நான் எங்க வேணா போறேன், உனக்கு என்ன? நீலாம் உன் ஃப்ரெண்டு கூட போற, எங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டா போற. நாங்க பாட்டுக்கு ஃபேன்சி ஸ்டோர் போவோம், ஸ்வீட் கடைக்கு போய் ஏதாவது திங்க போவோம், பப்ஸ் வாங்கி திம்போம், ஜூஸ் கடைக்கு போவோம், ஐஸ்கிரீம் கடைக்கு போவோம். எங்கெல்லாமா போய் வாங்கி தின்னுட்டு சோவாரிட்டு வர. அப்பெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா போற. நான் மட்டும் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு போகணுமோ? எப்ப இங்க பாரு, நான் உனக்கு அக்கா. என்கிட்ட எதா இருந்தாலும் நீ சொல்லிட்டு தான் போனோம். சொல்லிட்டு நீ காணாம போனா அம்மா என்கிட்ட தான் கேட்பா. உன்னை நம்பி தானே அமிச்சேன், அவளை எங்கன்னு சொல்லி. அப்ப நான் தானே பதில் சொல்லணும். இனிமே அம்மா என்ன உன்ட்ட கேட்டா அவ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடு. ரொம்ப சந்தோஷம், அப்படியே சொல்லிடுறேன். இவ சோனி, ஒரு தடவை காப்பி மட்டும் போட்டு தந்துட்டு போவே. ஆமா, உனக்கு நான் வேலைக்காரி பேரு காப்பி போட்டு தரேன். உனக்கு வேணா நீ வந்து போட்டு குடிலாம். அடா, என் பிள்ளைல 2 காலேஜ்ல இருந்து வந்துட்டுவல. ஏமா நீ எங்க போயிருந்த? உன்னைய ஆளே காணோம். இளந்தா சோடிபிடி. என்னதுமா இது? பக்கடா. பக்கடாவா? சூப்பரா இருக்குமே. ஏமா யார் தந்தா? ஏமா நான் உன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அவகிட்ட போய் பேசிக்கிட்டு நிக்கா. வராம இந்த சந்தியாளுக்கு அம்மா என்கிட்ட நல்லா பேசினாலே இவளுக்கு பொறுக்காதே. நானும் இப்பதான் வந்து நிக்கேன். பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டோன்னே நீ என்ன கேட்டா? அம்மா எங்க போனன்னு கேட்டியா? ஆமா, வீட்டுக்கு வந்து பார்த்தா உன்னை ஆளே காணோம். இனிமேதான் உனக்கு போன் அடிக்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. நான் இங்க பத்திராளியக்கா வீடு வரைக்கும் போனேன். அதுக்கு உடம்பு சரியில்லைன்னாவளா, அந்த அளவுக்கு கொஞ்சம் போயிட்டு வேலைகளெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதில் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே அங்கே இருந்துட்டு வந்தோம். இப்போதான் வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பணும். சரி பிள்ளைகள் வர நேரம் ஆயிட்டுன்ட்டு. பக்கடை எங்களதுன்னு கேட்டேன். அங்கே பத்திராளியக்கா வீட்டில் உள்ளதுதான். அவையதான் பக்கடை நிறைய அடக்கம். என்ன சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போங்கன்னு தந்தாவே. வேண்டாம் வேண்டான்னு சொல்ல கேட்காம பேப்பர்ல மடிச்சு தந்தாவ. பிள்ளைகளுக்கு கொண்டு போங்க, சாயங்காலம் காப்பி கொடுத்து குடிச்சுக்கிட்டு வேணுன்னு. அந்தால சரின்னு வாங்கிட்டு வந்தேன். சரி போங்க, போய் காப்பி போட்டு குடிங்க. காப்பி குடிச்சீங்களா இல்லையா? என்ன
இல்லம்மா இப்பதான் வந்தோம். வந்துட்டு உடனே தேடிட்டு ஆளை காணுமே நினைச்சிட்டு இவட்ட கேட்டேன். இவளும் தெரியலன்னா அந்த சரி நம்ம போய் காப்பி போடுவோன்னு போறேன். நீ பக்கடோட வாரா. அம்மைக்கு ஒரு தடவை காப்பி போட்டு எடுத்துட்டு வாமா சோனி. சரிம்மா. இப்ப சோனி எனக்கும் நீ நக்கு, நான் அம்மைக்கு மட்டும் தான் போட்டு எடுத்துட்டு வருவேன். பாத்தியம்மா அவன் என்ன சொல்றான்னு? அவ காப்பி போட்டுட்டு வந்தப்புறமா காப்பி பால் சூடாதானே நடக்கும். போய் நீ ஆத்தி குடி போ. என்னம்மா நீ திடீர்னு சோனிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுற? இங்க பாரு, நான் இங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணிலாம் பேசல. சொன்னேன் பால் சூடாதான் கிடக்க, வேணா நீ போய் ஆத்தி குடின்னு தான் சொன்னேன். அவ போட்டுட்டு வந்தப்புறம் சரியான ஆளுதான் பண்ணி. ஆமா அது என்ன 24 மணி நேரமா போனோட திடீரியே என்ன நீ இப்போ வர வர போனது நீ தான் ஓவரா தூக்கிட்டு தெரிய மாதிரி இருக்கு எனக்கு. என்னமோ என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. அது என்ன ஃப்ரெண்டு? காலேஜ்ல இப்பதானே பேசிட்டு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்பிய. வீட்டுக்கு வந்ததை ஒருக்கா பேசணுமாக்கா. அது யாரு அந்த ஃப்ரெண்டு? அடே அப்பா நான் போனே யூஸ் பண்ணலப்பா. போதுமா? ஏதோ டவுட் கிட்ட ஒன்றும் கேட்டுறக்கூடாது. ஏதாவது டவுட்னா காலேஜ்ல இருந்து இப்பதானே வந்திருப்பிய, அங்க வச்சு பேசாம வீட்டுக்கு வந்து தான் பேசுவீங்களான்னு கேட்கேன். அதான் நான் பேசவே இல்லைன்ட்டேனே. நான் நாளைக்கு போய் காலேஜ்லேயே போய் டவுட் கேட்டுக்கிடுறேன். சரி வர வர இந்த வீட்டில் நமக்கு ஃபோன் யூஸ் பண்ண கூட உரிமை இல்லைம்மா. அட இது நல்ல கதையா இருக்க. இதே தான் நான் சுவானியை கேட்பேன். அவனை கேட்கும்போது இவன் பல்ல காட்டுவா. இவனை கேட்டா இவனுக்கு கோவம் வருது பாரு. வர வர இவ்வளோ போக்கே ஒன்றும் எனக்கு சரியா படலை. 4 பேர் 4 விதமா பேசியதுக்குள்ள இவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாமான்னு தான் இருக்கு. அப்பப்போ இப்பெல்லாம் ஏதாவது நல்ல சம்பந்தம் வந்துச்சுன்னா பேசிட வேண்டியதுதான். ஒரு பக்கம் படிக்கட்டும், படிச்சாலும் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு கூட நீங்க அப்படியே படிக்க வைக்க பிள்ளைங்கன்னு சொல்லி கூட பேசி பண்ணி வைப்போம். நல்ல ஒரு புரோக்கர் தரகரா பார்த்து, கல்யாண புரோக்கரை பார்த்து நல்ல ஒரு சம்பந்தத்தை பிடிங்கன்னு சொல்லி வைக்கணும். இப்ப தியாடுனாதான் அவ படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயாவது ஒண்ணு நல்ல இடமா அமையும். இன்னைக்கு இந்த மனசே வரட்டும், வந்ததை அவர்கிட்ட கேட்டு தரகரை பார்த்து பேசுவோமா என்னன்னு கேட்கணும். 4 பேருக்கு பிரிச்சாச்சு. இது நமக்கு போதும். ஏமா இது எங்க உள்ளதுமா இவ்வளவு கறி? இது ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியாமா? ஏன் இவ்வளவு வாங்கி போட்டு வச்சிருக்கா? இது மாட்டுக்கறி எல்லாம் கிடையாது, ஆட்டுக்கறி தான். உங்க அப்பா தான் கொண்டு வந்து தந்துட்டு போனாரு. சீ இவ்வளவு எதுக்கு அப்பா வாங்கினாரு? இதெல்லாம் யாருக்குமா இவ்வளவு வாங்கி கொண்டு போட்டு வச்சிருக்காரு? அம்மா எனக்குலாம் வேண்டாம்மா. நான்லாம் கொஞ்சோட கறி தான் வேணும்னா ஊத்தி திம்பேன். இந்த கறியெல்லாம் எனக்கு திங்கே பிடிக்காது. உனக்கே தெரியல, அவ எதுக்கு இவ்வளவு வாங்கினாரு அப்பா? உங்க அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாவளா? உனக்கு திங்கலன்னா நீ இரு, இதெல்லாம் நமக்கு கிடையாது. அப்புறம் லட்சுமி அக்காக்கு, பெரிய பொண்ணுக்கு, உமாளுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு வச்சிருக்கேன். அவளோட போனை போட்டு வர சொல்லியிருக்கேன். இப்ப வரவாளுவ வந்ததான் ஆளுக்கு கொஞ்சமா எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். நமக்குன்னு அந்த ஓலையில கொஞ்சம் இருக்குல்ல, இது போதும். ஓ அப்படியா? அப்ப சரி. அதானே பார்த்தேன், இவ்வளோத்தையெல்லாம் வச்சு நம்மளால திங்க முடியாதம்மா. எனக்கு இதோட ஸ்மெல்லே பிடிக்கல. ஆமா இல்லாட்டாலும் நீ தின்னு கிழிச்சிருவா. போ கை கால் மூஞ்ச கழுவிட்டு காப்பி கூட டக்கடுப்புல போட்டு ஊத்தி குடி ஓடு. சரிம்மா. என்ன சரசக்கா திடீர்னு போன பண்ணி கூப்பிட்டிய? அட நாலுமுடி, என்னது மட்டனா? மட்டனு சிக்கனாக்கா சிக்கனு. ஆமா என்ன வீடு முழுக்க கறி? ஏதோ கோயிலுக்கு ஆடுகிட்டு நேர்ந்து விட்டுருந்தீங்களா என்ன? கறியா வாங்கி குடிச்சு வச்சிருக்கிய வீட்டுல? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லலா. வேற என்னக்கா வீட்டுல ஏதோ விசேஷமா? அதெல்லாம் ஒரு விசேஷமும் கிடையாது பெரிய பொண்ணு. எங்க வீட்டுக்காரர் தான் கறி கொண்டு வந்து தந்துட்டு போனாரு. கறி என்ன கறி? ஆட்டுக்கறி தானே? ஆட்டுக்கறி தான். ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கங்கடே. அதெல்லாம் பங்கு பங்கா குறுக்குறா பிரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. ஆளுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிடுங்க. வாட் எங்களுக்கா? இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். நாலு முடி இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யுமா? உனக்கு வேண்டானா வச்சுட்டு போலாம். அட நாலு முடி எனக்கு வேணும். ஏலா உமா கொஞ்ச நேரம் அமைதியா இருல. எங்க உள்ளது என்னன்னு கேட்காண்டாமா? நீ பாட்டுக்கு ஆளா பறக்க. எங்க உள்ளதுக்கு அந்த கறி? ஏதோ ஆடு கீடு செத்து போச்சா? ஆமா பெரிய பொண்ணு, ஏதோ எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவர் ஆடு ஒண்ணு செத்து போச்சான். அதான் அவரு கறியை வெட்டி வேணா எடுத்துக்கன்னாருன்னு சொல்லிட்டு இவரு வெட்டி இங்க கொண்டு வந்தாரு. அதான் சரி நமக்கு என்னத்துக்கு இவ்வளவுன்னு நான் சரி எல்லாருக்கும் வெட்டி கூறு வச்சேன். அட யார் ஆடு செத்தா நமக்கு என்ன? நமக்கு கறி வருதுல, அதான் முக்கியம். அட கூறுகட்ட குக்கரு, அப்படியெல்லாம் கிடா செத்துச்சுன்னு உடனே அதெல்லாம் கறியெல்லாம் வெட்டி தின்ற முடியாது. அது எப்படி செத்துச்சு, ஏன் செத்துச்சு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம திங்கணும். இல்லைன்னா யாராவது விஷம் வச்சிருந்து அந்த விஷம் நமக்கு ஏறிடலா குந்தாணி. வேற விஷம் வச்ச ஆட்டை நீ தின்னுட்டு நீ மொத்தமா வாயை பிளந்துருவ. பரவாயில்லையா? ஐயோ அப்படி வேற இருக்கா? இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கறி வேணும். என் விஷத்தை விடவா பெரிய விஷம் இருக்க போகுது? எந்த விஷமா இருந்தாலும் நான் முடிச்சிருவேன். அது என்னமோ சரிதான், நீயே பெரிய விஷம், உன்னை எந்த விஷமும் எதுவும் செய்ய முடியுமா என்ன?
என்னாச்சு பெரிய பொண்ணு, உனக்கு வேண்டாமா? அவளுக்கு வேண்டாம்னா அவங்க என்கிட்ட தாங்க. இல்லைக்கா, ஆடு செத்து போச்சுங்கிய. அது எப்படி செத்துச்சு, என்ன நோயால் செத்துச்சா, இல்லை ஏதோ விசக்ஸை வச்சு யாராவது கொண்டு விட்டாவளா, அந்த ஆட்டத்துக்கு தந்து விட்டாரா என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வாங்கி சாப்பிட முடியாதுல்ல. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் இதெல்லாம் கேட்டுட்டேன் பெரிய பொண்ணுங்க வீட்டுக்காரர்கிட்ட. அப்படிலாம் இல்லை அப்படின்னா அவர் என்கிட்ட தந்தே இருக்க மாட்டாரு. நல்ல ஆடு அது, ஏதோ இன்னொரு ஆடு ஏதோ சண்டை போட்டு முட்டி வயிற்றுல குத்தி கிழிச்சு விட்டான். அதில் அந்த மாடு ஆடு செத்து போச்சுன்னு சொல்லிட்டு தந்தாருன்னு சொல்லிட்டு தந்தாவ. அவங்க அப்போ அவங்க வீட்டில் சமைக்காம இங்கே தந்தாவ. அவங்க வீட்டில் ஏதோ ஒரு வாரத்தில் கோயிலுக்கு போகிறாவலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கறி எதுவுமே எடுக்க முடியாவலாம். அதனால தான் இதை கறியை வேற ஆளுக்கு கொடுக்கணுன்ட்டு நம்மகிட்ட தந்திருக்காவ அப்படின்னு சொன்னாரு. சரிக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அப்படின்னா வேணா நான் எடுத்துக்கிட்டுறேன். லட்சுமி அக்காவுக்கும் ஃபோன் பண்ணனே அவியலையும் ஆளே காணோம். பத்திரலி அக்காவுக்கு ஃபோன் பண்ண அவிய எடுக்கவே இல்லை. பத்திரலி அக்காவை ஆளு தம்பி போய் கிடக்க உடம்பு சரியில்லாம அவிய எங்க ஃபோன் எடுப்பாவ. நாங்கள் வேலை இவ்வளவு நேரம் அங்கதான் கிடந்தோம். இப்பதான் ஆளாளுக்கு வீட்டுக்கு கிளம்புனதான் நீங்க ஃபோன் அடிச்சேன்னு மறுபடியும் ஓடி வந்துட்டோம். அப்படியா? எனக்கு தெரியாத. என்னாச்சு வீலுக்கு? ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் காய்ச்சல் அவ்வளவுதான். இப்போ பரவாயில்ல, மாத்திரை போட்டதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டாவ. நாங்கள் அப்புறம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு சும்மா இருந்துட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சும்மா பார்த்துட்டு காப்பியை குடிச்சிட்டு இப்போ தான் கிளம்பணும். என்னையும் கூப்பிட்டுருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நீங்க தான் கூப்பிட்டா துணி தைக்கணும் பியா, பீடி சுத்தணும் பியா, ஏதாவது வேலை கிடக்கும் பியல. அதான் உங்களை கூப்பிடாம நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துட்டோம். சரி, அப்போ நான் கொஞ்சம் கறியை எடுத்து கொண்டு போய் பத்திராளியக்காவை கொடுத்துட்டு நானும் இப்போ பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டீங்களா? எதுல எடுத்துட்டு போவிய? ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? ஆமாக்கா, ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வர சொல்லுங்க, அதில் வச்சு கொண்டு போயிடுறோம். அட, பாத்திரத்தை கொண்டு போனா வேற திருப்பி தரலன்னு என்கிட்ட சண்டைக்கு வருமா இந்த 4 முடி? நான் இலையோடய கொண்டு போறேன். ஏன்னா அதுல பத்திராளி அக்கா பங்கும் லட்சுமி அக்கா பங்கும் இருக்கு. என் பக்கம் இலையை மட்டும் நான் கிழிச்சு எடுத்துட்டு போறேன். நான் இதுல பெரிய பங்கு இலையா பெரிய நிறைய இருக்கு. இந்த கறியை நான் எடுத்துக்கிறேன். அல்ப அலையாதலா? சே, நான்லாம் இவ்வளவு கறி இருந்துச்சுன்னா நான் யாருக்கும் கொடுக்காம வெயில்ல காய போட்டு எடுத்து வச்சு அப்போ கறி வச்சு தும்பேந்தருமா. அதான் உனக்கு எவ்வளோ இருந்தாலும் ஆத்தாத, புழுக்க வச்சுனாலும் தும்பா. சீச்சி, அப்படிலாம் பண்ண மாட்டேன். கருவாடு மாதிரி நல்லா வெயில்ல வச்சு காய வச்சிருவேன், உப்பு போட்டு. அப்படியே உப்பு கறி கணங்கா இருக்கும், உப்பு கண்ட கணங்கா. அதை அப்பா போட்டு குழம்புல போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். முன்னாடி எல்லாம் அப்படித்தானே பண்ணுவாங்க. உனக்கு தெரியாத பெரிய பொண்ணு? கருவாடு காய போடுவா தெரியும், அந்த கறியை காய போடுவதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா. கோயிலெல்லாம் முன்னாடிலாம் மீண்டு போச்சுன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. கோயில்ல கிடா விட்டுருப்பாங்க, அவியலுக்குலாம் கறி கிடைக்கும்ல, கொடுத்துட்டு மிச்சம் மீதி போவ இருக்கிறதெல்லாம் அப்படிதான் காய வச்சு எடுத்து வச்சுக்கிடுவாங்க. ஆமா பெரிய பொண்ணு, உமா சொல்றது சரிதான். அப்படிலாம் செய்வாவ. இப்பதான் யாரும் அப்படிலாம் செய்யறது இல்ல. ஆனா டேஸ்டா இருக்கும். 4 முடி நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? நான் முன்னாடி சாப்பிட்டுருக்கேன். இப்ப நானே சாப்பிடறதில்ல. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஒண்ணுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்காது. ஐயா சீனிடுவாவ. அதனால நான் செய்யறதில்லை. அதான் நீங்க எல்லாருக்கும் பங்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, நல்லதா போச்சு. நான் என் பங்கு எடுத்துக்கிடுறேன். எம்மந்தா உனக்கு பக்கடா? எனக்கு வேண்டாம், நீங்கள் போய் சாப்பிடுங்க. நான் பத்திராளிக்கா வீட்டிலே காப்பி குடிச்சிட்டு பக்கடெல்லாம் தின்னுட்டு தான் வந்தேன். வரும்போது தான் கொஞ்சம் உங்களுக்கு தந்து விட்டாவன்னு வாங்கிட்டு வந்தேன். நான் வேற நமக்கு எங்க காப்பி குடிச்சாலும் நம்ம வீட்டில் ஒரு டம்ளர் குடிச்சாதான் திருப்தியா இருக்கும். அதான் சரி போட்டு கொண்டாடினேன். சரசு வேற வர சொல்லி போன் பண்ணனா, என்னன்னு போய் பார்க்கணும். அப்போ உனக்கு வேண்டாமா? சந்தியாளுக்கு கொடுக்கட்டுமா? ஆமா, அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துரு. வேற அவ வேற சண்டைக்கு வர போறா. சரிம்மா. இருந்தாலும் எனக்காக அந்த ஒரே ஒரு பீஸ் தின்னுமா? சரி கொண்டா, உன் ஆசை ஏன் கெடுப்பானே. பக்கடா நல்லா தான் இருந்துச்சு. உடம்புல வாங்கியிருப்பாவன்னு நினைக்கேன். எந்த ஸ்வீட் கடையில வாங்கினாவளோ தெரியல. சின்ன பொண்ணு வீட்டில் எப்பயும் பக்கடா கடலை இதெல்லாம் தட்டாம வாங்கி வச்சிருப்பாவோம்மா. அவைய வீட்டுக்கு போனாலே சின்ன பொண்ணு எங்களுக்கு அதான் எடுத்து தருவா. குட்டியாண்டு பிளாப்பட்டி வச்சு அந்த பிளாஸ்டிக்ல போட்டு தருவா. சூப்பரா இருக்கும். ஆமா அவைய அப்படிதான் வச்சிருக்காவ. நம்மளாம் ஒருத்தருக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னா அந்த மாதிரி தட்டில் கொடுப்போம். அவங்க வீட்டில் ஃபுல்லாக பிளாப்பட்டி தான், குட்டி குட்டி பிளாப்பட்டி அதுக்குன்னு வச்சிருக்காவ. நல்லா அழகழகா இருக்கு. அவையெல்லாம் இயற்கை முறையிலேயே எல்லாம் செய்யாவம்மா. பார்க்கதான் பணக்காரு, ஆனாலும் அவைய யூஸ் பண்ற பொருள் எல்லாம் பாரு அழகழகா இருக்கும். ஆமா, அந்த விஷயத்துல பத்திராளியக்காவை பாராட்டலாம். சரி, 2 பேரும் சண்டை போடாம பக்கடாவை பிரிச்சு சாப்பிடுங்க. நான் அந்த காப்பியை குடிச்சிட்டு சரசு வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நம்மளும் இனிமே உடம்புடி போனா 4-5 கிண்ணி பெட்டி சைஸுக்கு குட்டி குட்டியா 4 பிளாப்பட்டி வாங்கி போடணும். யாராவது வீட்டுக்கு வந்தவனா மிச்சரும் இருக்குன்னு தட்டி கொடுக்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. அதுவும் எங்க வீட்டுல வச்சு நினைக்கிறது, அங்க போய் ரூபாயை எடுக்கணும்னு நினைக்கும் போதுதான் என்னத்துக்கு போட்டு இதுன்னு சொல்லிட்டு வேற வேண்டான்னு வர்றோம். பாப்போம். இன்னைக்கு ஸ்கூலுக்கு பேரண்ட் யாராவது ஒருத்தர் வரணுமா? நீ வாரியா?
இங்கே பாரு, ஸ்கூலுக்கு சோறு கட்டி தர்றது, டிஃபன் கட்டி தர்றது, ஸ்நாக்ஸ் செஞ்சு தர்றது மட்டும்தான் என் வேலை. உங்கள் ஸ்கூலில் டீச்சர் மறுவலை பார்க்கணும், சார் மறுவலை பார்க்கணுன்னா என்னையெல்லாம் கூப்பிடக்கூடாது. உங்கள் அப்பனை கூப்பிட்டு பேர் பார்த்துக்க. இங்கே பாரு சிம்ரன், உனக்கு வாய் ரொம்ப அதிகமாக போச்சு. ஆமாம், நீ ஸ்கூலில் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு உங்கள் மேம் வர சொன்னாங்க? அவதான் அவ்வளவு சொல்லியல்ல, நீ போக வேண்டியதானலா? எதுக்கு நான் போனோம்? உங்க புள்ள என்னத்துக்கு இருக்காரு? ஒரு நாள் ஆபீஸுக்கு லேட்டானா என்ன, ஸ்கூலுக்கு போயிட்டு போக வேண்டியது தானே அவரு. என்ன 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 பிரச்சனைங்க? வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதான் சிம்ரன் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் யாரோ பேரண்ட்டை வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கல. நீங்க ஒரு எட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஆபீஸ் போக வேண்டியது தானே. இங்க பாரு பெரிய பொண்ணு, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நான் இன்னைக்கு சீக்கிரமா போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒரு கிளைண்ட் வேற வராரு. இன்னைக்கு நான் சீக்கிரம் போயிட்டு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். அதனால எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை கிடக்கு, நானும் போக முடியாது. முடிஞ்சா நீ அவளை கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு போய் பார்த்துட்டு வந்துரு. இது நல்ல கதையா இருக்க. வாசல் வரைக்கும் கொண்டு விடுறவருக்கு உள்ள போய் மேம பார்த்துட்டு போறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? ஒழுங்கு மரியாதை நீங்களே போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. சொல்லிட்டேன், நானும் போக மாட்டேன். கிளாஸ்க்குள்ள சேர்க்க மாட்டாவன்னா ஸ்கூலுக்குள்ள மரத்தடிக்குள்ள உட்கார்ந்து சோத்த தின்னுக்கிட்டு வா. எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. ஏலா சிம்ரன், ஏலா உங்க அம்மைக்கு வேற ஒண்ணும் இல்ல. அங்க டீச்சர் எல்லாம் இங்கிலீஷ்லயே பேசுவாள்ல பள்ளியோடத்துல. அதுக்கு பதில் சொல்ல தெரியாம திணறுவாள்ல. அதான் அவன் நான் வரண்டேன்னு சொல்லிட்டேடக்கா. நீ உங்க அப்பனையே கூட்டிக்கிட்டு போ. ஆமா, உங்க ஆச்சை கூப்பிட்டு போ, அது நல்லா பேசும். சரி சரி விடுங்க. இப்ப என்ன, சிம்ரனுக்கு டீச்சரை மீட் பண்ணிட்டு நான் போனேன், அவ்வளவுதானே? சரி வா, நான் இன்னைக்கு வந்துட்டு வரேன். இதை முதையே பண்ண வேண்டியதானே. இந்தாங்க சாப்பாடுக்கு படலாம் கட்டியாச்சு, தூக்கிட்டு போங்க. சிம்ரன் வா போலாம். எம்மா போயிட்டாரேன். சரியா, பார்த்து பத்திரம். சரிம்மா. பெரிய பொண்ணு, அந்த லஞ்ச் பேக் கிச் பேக் எல்லாம் தூக்கிக்கிட்டு வா. இந்த வீட்டுல அவ்வளோ இருக்கா, நம்ம தான் வேலைக்காரி. செய். இவ்வளவு நாள் நான் செஞ்சேன், இப்ப நீ செய். இருக்கலவி, உன்னையும் வந்து பாத்துக்கிறேன். எப்பயும் மாங்குன்னு நான் கடந்து எல்லாம் செய்வேன். இப்ப காலையில இவளே எல்லாம் செஞ்சிரியா, நல்லதா போச்சு. நம்ம சுட எடுத்து சாப்பிட்டுட்டு நீ அடுத்த போக வேண்டியதானுமே. அக்கா லட்சுமி அக்கா, கொஞ்சம் இங்க வாங்கலாம். என்னலா ஏக்கா, உங்க வீட்டுக்கு நேரம் தான் கார் எல்லாம் போகுது. ஏதோ உங்க வீட்டுக்கு விருந்தாலும் வந்திருக்கோ? இல்லலா, அது அங்க பிங்கி கிளவி வீட்டுக்கு வரணும்னு நினைக்கேன். அங்கதான் இப்ப 2-3 நாளா ஒரே கார் போவ வரன்னு இருக்கு. ஓ, ஒருவேளை அந்த பையலுக்கு பொண்ணுக்குன்னு பாத்துட்ட கிளவி. என்னமோ தெரியல, ஆளுவங்க வருதுவே போதுவே. நான் எதுவும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. இருந்தாலும் இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் கடத்தருவுக்கு வந்துதானே ஆகணும். அமுத்துன கத்தரிக்கா பாப்போம். கல்யாணம்னு ஒண்ணு வச்சா எல்லாருக்கும் சொல்லும்ல, அப்ப பாத்துக்கிடலாம். சே, யாருன்னு தெரியலையே அந்த துரதிருஷ்டசாலி. பிங்கி கிளவி வீட்டுக்கு மருமகளா வாரது யாருன்னு பாக்கணுமே. நம்மளும் நல்லா பேசி வாங்கி இருந்தனா பொண்ணு பார்க்க நம்மள கூப்பிட்டு போயிருந்திருக்கோம். என்ன அது முக்கியமா நம்மளுக்கு தான் எந்த விஷயமும் தெரியப்படாதுன்னு அடக்கல்லாம எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ என்னன்னா உன்னைய கூட்டு போவோன்னு வாயை பிளந்துக்கிட்டு இரு. ஒருவேளை கையை நினைக்கிறதுக்கு வந்திருப்பவள பொண்ணு வீட்டுக்காருவே. அவியல்வ கையையும் நினைக்கட்டும் காலையும் நினைக்கட்டும், நமக்கு எதுக்கு வம்பு. நம்ம வேலையை பார்ப்போம். ஆமா, அதுவும் சரிதான். ஏம்மா, எவ்வளவு நேரமா ஒரு தோசைக்கு தருவியலாம் முடியலா? இல்லைன்னா நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன், பார்த்துக்கிடுங்க. ஏக்கா, அந்த மீன் குஞ்சு வயனுக்கு கொண்டு போய் அந்த தோசையை கொடுத்துட்டு வந்துருங்க அக்கா. அவன் மட்டும்தான் அந்த கடைக்கு ரெகுலரா வந்துகிட்டு இருக்கான். வேற அவனும் பேர போறான். அவன் வாயில கொண்டு போடுங்க. அந்த போறலா. ஆமா, அந்த பெரிய பொண்ணு வரலையா இன்னைக்கு? அவ எங்க ஒரு நாள் சீக்கிரம் வர, ஒரு நாள் லேட்டா வரா. கேட்டேன், என் மாமியார் வீட்டுல இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் போனாங்க. என்ன கதைன்னு தெரியல அவ கதை. சரி, நான் அதை கொடுத்துட்டு ஓடியாரேரு. போங்க சீக்கிரம் போய் கொடுத்துட்டு ஓடியாங்க. கடைக்கும் ஒரு ஆளுகளும் வரமாட்டேங்குது, ஒன்றும் வரமாட்டேங்குது. கடையை டெவலப் பண்ண ஏதாவது ஒன்று பண்ணணும். பேசாட்டிக்கு என் மாமியாரை கூப்பிட்டு வந்து ஒரு குத்து டான்ஸ் ஆட விட்டுருவோமா? அதான் சரி, நாளைக்கு பாட்டை போட்டு விட்டு ஆடுங்க. உங்க பாடல் கச்சேரியை பார்த்தாவது இந்த கடைக்கு கூட்டம் கூடுதான்னு பார்ப்போன்னு கொண்டு வந்து விட்டுற வேண்டியதுதான். அதான் சரி வரும். இல்லைன்னா இந்த கடைக்கு காக்கா ஒன்றும் வராது. இழுத்து முடிட்டு போக வேண்டியதுதான். என்னலாம் உமா தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? வா ஹோட்டல் கடைக்கு வர நேரமாமா. இப்படியெல்லாம் வேலை செய்யறவங்க லேட்டா வந்தேன்னா என்ன எப்படி கடையை நடத்துறதுன்னு கேட்கேன். உனக்கு என்னம்மா, உன் மாமியார் கடையில இருந்து இட்லி ரெனாரம் எடுத்து போட்டு சட்னி சாம்பாரை ஊற்றி பிள்ளைக்கு அடைச்சி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருது. நீ உன் பாட்டுக்கு கடையை பார்க்க. எனக்கு அப்படியே என் மாமியார் வீட்டு வேலையும் செஞ்சு முடிச்சு சாப்பாடு கீப்பாடு மதியத்துக்கும் எல்லாம் செஞ்சு முடிச்சு தான் வீட்டை விட்டு வெளியே போகணுங்குது. அதனால தான் வர முடிய மாட்டேங்க உன் கடைக்கு. எல்லாருக்கும் உன்னை மதி மாமியார் கிடைக்குமா?
சரி சரி, நான் அந்த மீன் குஞ்சு வயனுக்கு போய் சாம்பார் கொண்டு ஊத்து ஓடு. அதான் லட்சுமி அக்கா பரிமாறிக்கிட்டு நிற்கவள. ஆமா, நீ வர லேட் ஆனது லட்சுமி அக்காவுக்கு போன பண்ணி கூப்பிட்டேன். பிள்ளைல தான் காலேஜுக்கு போயிருப்பாள், கொஞ்சம் வாங்க அக்கா துணைக்கு, கைக்கு ஆள் இல்லை, கைக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். அதான் வந்தாவ. சரி சரி. ஆமாம், பிங்கி கிளவி வீட்டில் கூட்டமாக இருக்கு. ஏதாவது ஆர்டர் கிட்டர் போட்டாவளா? இட்லி தோசை இத்தனை வேணும்னு. அந்த கிழவி வேற எங்கேயாவது நல்ல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீ வந்து வேலையை பாரு. அங்கே ஏதோ மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க போல இருக்கு பொண்ணு வீட்டில இருந்து. நினச்சேன் போய் நம்ம ஒருட்டு போய் பார்த்துட்டு வருவோமா மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு. ஆமாம், எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து தானே பொண்ணு வீட்டை பார்க்குறதுக்கு பொண்ணை பார்க்கறதுக்கு அங்கே போவாவ. இங்கே என்ன புதுசாக இருக்குது? பொண்ணு வீட்டில் இருந்து எல்லாரும் இங்கே பொண்ணை கூட்டிட்டு இங்கே வந்துட்டு அவ்வளோ மாப்பிள்ளையை பார்க்க. யாருக்கு தெரியும்? நீ வேணா போய் கேட்டுட்டு வா என் பிங்கி கிழவிட்ட. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அட, என்ன இந்த பெரிய பொண்ணு பார்த்துட்டு வரேன் அவ பாட்டுக்கு போயிட்டா. எல்லாம் இவளை எங்க பெரிய பொண்ணு வந்தவளை காணோம். அவ பிங்கி கிழவி வீட்டுல பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னது, பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கவே இருக்காளா? ஆமா, பிங்கி கிழவி வீட்டுல கூட்டமா இருக்குன்னா மாப்பிள்ளைய பார்க்க பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காவோ போலன்னே. அப்ப பொண்ணை பார்த்துட்டு வர இருங்கன்னு ஓடிட்டா. அட கடவுளே, இருங்கக்கா, கடையை பார்த்துக்கிடுங்க, நானும் போய் பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன். பொண்ணு ஒருவேளை கூப்பிட்டு வந்திருந்தவனா பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. என்னம்மா ஈ ஆடிக்கிட்டே இருக்கு? யோ மீன் குஞ்சு வாயா, சும்மா தின்னியா? ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காத? நீ வாங்குற ஒரு தோசைக்கு அங்க என்ன சுசிதாசனா வந்து கட்டிக்கப்பட்டுக்கோன்னு ஆடுவா. ஈதான் ஆடும். சும்மா தின்னுட்டு இடத்த காலி பண்ண சொல்லிட்டாமா. ஏக்கா, கடையை பார்த்துக்கங்க, நானும் பிங்கி கிழவி வீட்டுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன். எலா நில்லு. அட, என்னது இந்த பிள்ளைகள் இப்படி கடையை போட்டு ஓடுதுவே? நம்ம என்னத்தை பார்க்க? இவ்வளோ ஹோட்டல் கடை வச்சு கிழிஞ்சுதான் போகும் போ. இப்படி ஓடிக்கிட்டு தெரிஞ்சால்வனா என்ன நீ கடை வழங்கும்? அட, இன்னைக்குதான் பிங்கி நிறைய ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கா. நம்ம கொஞ்சம் எடுத்து திம்போம். ஐயோ காளையா, ஸ்வீட்ல கைய வச்சனா கைய வெட்டிடுவேமா. பிங்கி பிங்கி ப்ளீஸ் பிங்கி, கொஞ்சோட தின்னுக்கிறேன்னு ஆசையா இருக்கு. கண்ணு முன்னாடி இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு திங்காம இருக்கணும்னா எப்படி முடியும்? இன்னைக்குதான் நீ இவ்வளவு ஸ்வீட்டை என் கண்ணில் காட்டியிருக்க. கொஞ்சோட தின்னுக்கிறேன் பிங்கி. கைய வெட்டிடுவேன். இப்போ நான் ஒழுங்கு மரியாதை ஸ்வீட்டை வச்சுட்டு மூடிக்கிட்டு ஈரோம். கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டு. ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சண்டைப்படாம வந்த முன்னாடி மானத்தை வாங்கிட்டு இருக்கீல. ஆர்ல வச்சிருக்க ஸ்வீட் எல்லாம் இவரே எடுத்து தின்றுவாரு போல இருக்கு இந்த மனுஷனே. நான் இதை கடையில திருப்பி கொடுத்து நாங்க திருப்பி காசு வாங்கணும்னு இருக்கேன். இந்த ஆள் அதுக்குள்ள எல்லாத்தையும் தின்னுட்டு வச்சிட போறான். மா, தயவு செய்து சும்மா இருமா, மானத்தை வாங்காத. தின்னு தொலையும் இரும். ஒன்னு போட்டோம், பொண்ணு வீட்டுக்கார போன அப்புறம் மண்டையில மாவிளக்கு வைக்கணும் இல்லையான்னு பாரு. அடிச்சுக்க, நீ வழக்கமா என்னைய தூக்கி போட்டு மிதிக்கிறது தானே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தின்னுட்டே அடி வாங்கிடணும் தம்பா. எம்மா, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல? ஆமாம்மா, எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. எம்மா, நம்ம மௌன எங்க அவன ஆளை காணோம். நம்ம கூட வந்த சொந்தக்காரங்களாம் வீட்டை சுத்தி பார்க்க போறேன்னு போனாங்கல்ல, அவங்க கூட தான் போயிருக்கான். வருவான். சரிம்மா, சுத்தி பார்த்துட்டு வரட்டும். சரி, நம்ம மாப்பிள்ளைகிட்ட பேசுவோம். நகை நட்டு சொத்து பத்து எல்லாத்தையும் பேசிருங்க. சரிம்மா. ஆமா, நீங்க மட்டும் ஸ்வீட் தின்னுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஸ்வீட்டே தரல. இந்த மர்மவுல உனக்கு இல்லாத ஸ்வீட்டா? இந்த எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் இன்னைக்கு இங்க வந்ததுக்கு காரணமே எனக்கு பண்ட பலகார ஸ்வீட் எல்லாம் தருவீங்கன்னு தான். எங்க அம்மாவும் அப்பாவும் நீ வேண்டாம் வராண்டா சொன்னாங்க. நான் தான் வம்படியா வருவேன்னு வந்தேன். நீங்க எங்க வீட்டுக்குலாம் அன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்க வரேன்னு பச்சி சொச்சி பலகாரம் எல்லாம் தின்னுட்டு போனீங்கல்ல, அதான் நானும் உங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் தின்னுட்டு போலான்னு வந்தேன். என்னது இது இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? பெரிய ஜமீன்தார் பரம்பரை, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை என்னவ? இது என்ன பண்டம் பலகாரம் அலையுது அல்பகணங்க? சரி, எப்படியோ இருந்துட்டு போகுது. நம்ம பையலுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு இருக்கோ பைத்தியமோ ஏதோ ஒன்று கிடைச்சதை பிடிச்சி கட்டி வைப்போம். இவன் வேற கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் சாமியாரா பேருவேன், எந்த அலையும் பேருவேன்னுக்கிட்டு இருந்தான். இவனுக்கு இதான் சரி, இப்போதான் எல்லாம் அமைஞ்சு வந்திருக்கு. பிடிச்சி கட்டி வச்சுட்டு நம்ம கடமை முடிஞ்சுதுன்னு ஓடுவோம். அடுத்து நம்ம பொம்பளை பிள்ளை வேற இருக்கு, அவள் வேற என்ன பண்ண போறாளோ தெரில. பேசட்டிக்கு அவளாம் இவனை இழுத்துட்டு வந்தாலும் சரிதான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். பணக்காரனா பார்த்து பிடின்னு மட்டும் சொல்லணும். எப்படியோ நம்ம பயலுக்கு ஒரு ஜமீன் பரம்பரை கிடைச்சிருச்சு. சொத்து பத்தெல்லாம் நல்லா அதிகம்னாங்க. பொண்ணா முக்கியம், சொத்து வருதுல்ல. என்னப்பா, உங்களுக்கு எல்லாம் சரிதானே? நம்ம இனிமே தேதி குறிச்சிடலாம்ல? ஆமா ஜமந்தி, தேதி எல்லாம் குறிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எல்லாம் சம்மதம். நீங்க உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. நீங்க உங்க பிள்ளைக்கு நகை நட்டெல்லாம் என்ன குறைச்சா போடுவீங்க? தரகர் சொன்னாரு 100 பவுன் சேர்த்து வச்சிருக்கியன்னு. 100 பவுன் இல்லாம என் பிள்ளைக்கு 150 பவுன் கூட போடுவேன். மாப்பிள்ளை தங்கமான பையன் மட்டும் தெரிஞ்ச எனக்கு போதும். நாங்க இன்னும் விசாரிச்சு பார்க்கவே குணத்துக்கு நல்ல பையலா இருக்கானதுமே தரகர் சொன்னதுமே சரின்னு அப்படியே ஒத்துக்கிட்டோம். விசாரிச்சு பார்க்கணும்னு தான் இருக்கோம். நீங்க எங்க வேணா என் பையலை பத்தி விசாரிங்க, தங்கமான பையன். என் பையலை மாதிரி ஒரு பையலை நீங்க இந்த உலகத்துல எங்க இரல் லோகத்துல தேடினாலும் கிடைக்காத அம்மா.
ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான். அந்த அளவுக்கு தங்கமான பையன். ஹாய் பிங்கி பாட்டி. ஹாய், என்ன வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு, சொல்லவே இல்ல. எங்க இங்க வந்தாளுவே? நாசமா போறவங்க இவ்வளவு வந்த காரியத்தை கெடுத்துருவாளுவல. யாருமா இவங்க? அது ஒண்ணும் இல்ல சமந்தி, தெரிஞ்சவியதான். நாங்கெல்லாம் இவங்களோட நெய்பர்ஸ், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆமா ஆமா, இந்த தெருகாரிவதான். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். வாங்கம்மா. சமந்தி, அவங்களெல்லாம் போட்டு என்னத்துக்கு கூப்பிட்டு இருக்கிய? இருங்க, என்ன அதுன்னு பேசிட்டு அனுப்பி விட்டுட்டு வரேன். பரவாயில்ல சமந்தி, இருந்துட்டு போட்ட. நாங்களும் மாப்பிளைய பத்தி விசாரிச்ச மாதிரி இருக்கும்ல, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம். இருக்கட்டும் இருக்கட்டும். அட நீங்க வேற சமந்திம்மா, நீங்க அமைதியா இருங்க. அவளோட பத்தி உங்களுக்கு தெரியாது. உப்பு வேணும் சக்கரை வேணும்னு என்னத்தையாவது வாங்கி கடன் வாங்கிட்டே இருப்பாளுவ. இருங்க இருங்க, நான் அந்த பேசி வச்சுட்டு வரேன். பேசிட்டு வரேன்னு சொன்னேன். அட என்ன குள்ள போதும் நம்மளை பார்த்து குடுக்குடுன்னு ஓடி வருது. பெரிய பொண்ணு, அப்ப இது பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இல்ல இல்ல, மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க பாரு. இதுல யார் பொண்ணுன்னு தெரியலையே. ஏலா, நீங்க எதுக்கெல்லாம் இங்க வந்தீங்க? வேற எதுக்கு வருவோம்? உங்க வீட்டுல மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்காரல இருந்து எல்லாரும் வந்திருக்காவன்னு சதியா தான் ஒரேட்டு வந்து பார்த்துட்டு போகணும்னு வந்தோம். நீங்க தான் எங்களை கூப்பிடல. அலையா விருந்தாளியே நாங்களே வந்திருக்கோம். வந்து எங்களையும் அவந்தின்னு கேட்கல. உங்களெல்லாம் கூட்டு நடு வீட்டுக்குள்ள வச்சு எனக்கு என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா வெளியே போங்களா. என்ன பிங்கி இப்படி சொல்லிட்டியே? அக்கம் பக்கத்துக்காரங்க நாங்க கூப்பிடாமலே அலையா விருந்தாளியா வந்திருக்கோம். நீங்க சந்தோஷப்படணும். நீங்க என்ன எங்களை போங்க போங்கன்னு விரட்டுறீல. ஏலா, என் பையனோட கல்யாணத்தெல்லாம் கெடுக்கணும்னு நினைச்சு வந்திருக்கீங்களோ நீங்க ரெண்டு பேரும்? ஏற்கனவே வர்ற சம்பந்தத்தெல்லாம் உங்க கூட்டாளி யாரு அந்த லட்சுமி கூட சேர்ந்து அவ்வளோரும் சேர்ந்து தானே விரட்டி வெட்டி விட்டியே. இப்ப வீடு வரைக்கும் வந்துட்டாவே, எல்லாம் பேசி முடிச்சு ஓகே ஆக போகுதுன்னதான் வீடு தேடி வந்து சம்பந்தத்தை தடுக்கலான்னு வந்திருக்கீங்களோ? சே அடா, என்ன பிங்கி இப்படி சொல்லிட்டியே? நாங்க ஒரு நாளும் உங்களுக்கு வந்து சம்மந்தத்தை நாங்க தடுத்தது இல்லை தெரியுமா? ஆமா, நீங்க ஒரு பஜாரின்னு ஊருக்குள்ள வந்ததுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்படியே ஓடிடுவாவ. நாங்க என்ன பண்றது? கடைசியில பழியெல்லாம் நாங்க சம்பந்துக்கிட்டு அலையும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதுல யாரு பொண்ணு? மூக்குக்கு கீழே காக்கா பறக்க மாதிரி மீச வச்சிருக்காருல, அதான் பொண்ணோட அப்பாவா இருக்கும்னு நினைக்கேன். வாயை மூடுங்க, அவரு பெரிய ஜமீன்தாரு. என்னது ஜமீன்தாரா? அவரை பார்க்க ஒன்னும் ஜமீன்தார் மாதிரி தெரியலையே. ஆளை பார்க்க வீரமா நல்ல ஜமீன்தார் மாதிரி தான் இருக்காரு. குரலை பார்க்கும் போதுதான் கீரி பிள்ளை கணங்கா இருக்கு. ஏன் அவருக்கு இடையில ஒரு தொண்டையில ஆபரேஷன் பண்ணதுல வாய்ஸ் இப்படி ஆயிருச்சான். இப்ப அதெல்லாம் எதுக்குலாம் உங்களுக்கு? அப்ப அந்த மடிசார் கிட்ட மாமி அந்த ஜமீன்தாருக்கு ஒன்று பண்ணாட்டியா? இல்லடா வப்பாட்டி. கேக்காளுவ வேற கூறு கட்டத்தனமா கேள்வி. ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணுங்களா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களா மாம்சோட சொந்தக்காரங்களா? இது யாரல பெருச்சாளி? ஓ மை காட், வித்தியாசமான சந்து. ஐயோ பிங்கி, சீக்கிரம் கட்டி எடுத்துட்டு வாங்க, மண்டையிலே போடுவோம். அடிச்சு கொல்லட்டும். நான் தான் பொண்ணோட தம்பி. ஏலா, இது என் மோனுக்கு மச்சாம்லா. என்னது மச்சானா? 8 காலி பூச்சி கணங்கா இருக்கு காலு. ஏய், மண்டையில என்னடா கொண்ட? அன்பி ஸ்டைல். நான் சில நேரத்துல அண்ணியனா இருப்பேன், சில நேரத்துல ரமவா இருப்பேன். காதல் யானை வருகிற ரமோ, முத்த தந்தத்தில் உத்தம ரமோ, ராம்பாக் ரமோ. ஏரே குடுமி, கால்குல போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கி விடுவேன். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. ஆண்டி, உங்க ரிலேட்டிவ்ஸா ரொம்ப பண்ணி ஹாயா இருக்காங்க. ஆமாப்பா, பேரு இவ்வளவு கண்ணெல்லாம் நீ படாதப்பா. ஃபன்னி ஹாய்ஸ். பாத்தியா பெரிய பொண்ணு கொழுப்ப? பெருச்சாளி கணங்கா இருக்கா, 8 காலி பிச்சு கணங்கா நடந்து போய்கிட்டு நம்மளவே பண்ணி காய்ங்க. நம்மள பார்த்தா பண்ணி மையா இருக்கு. எல்லாம் ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணிருங்க சொல்லிட்டேன். என்ன பிங்கி, வந்த நேரத்துல இருந்து எங்களை வரட்டுறதுலே இருக்கியே. உங்க பையனுக்கு உள்ள பொண்ணு நாங்க பாக்காண்டாமா? ஆமா, இதுல பொண்ணு யாரு? பெரியவன கூறு கட்டவள. அந்த மடிசா கிட்ட மாமாக்கு மாமிங்கும் போது பக்கத்துல நிக்கிற பாரதி கண்ணம்மாவா தான் இருக்கும். அந்ததான் கண்ணம்மா அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கு பாரு. நல்லா பிங்கிக்கு ஏத்த மருமோளாதான் தெரியுது. ஆமா ஆமா, ஹேர் ஸ்டைல் கூட ஒன்னா ஒத்து போகுது. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்க. குடும்பத்தோட ஜோடி ஐக்கியமாயிட்டியில பரவாயில்ல, நல்லா இருக்கு. டேய், என் ஸ்வீட்ல கைய வச்சேன்னா கைய உடைச்சிருவேன் அம்மா. அட, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடாதீங்க. வீட்டுக்கு போகும்போது மடியில கட்டிட்டு வாரேன். வீட்டுல வச்சு தின்னுங்க 2 பேரும். டேய் மறுபடி சொல்றேன், அடிச்சிருவேன் பாத்துக்க. இந்த தட்டுல இருக்க சீட்டு பூரா எனக்கு மட்டும்தான், மாமா தந்தது. ஏடி அக்கா, எனக்கு ஒண்ணு தாடி. ஒண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. உன் வாய்க்குள்ள மண்ணள்ளி வச்சிருவேன், ஓடிடு. இல்ல வந்த இடத்துல வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருளா. சம்மந்தி வீட்டுக்காரங்க ஏதாவது நினைச்சிட போறாங்க. ஏம்மா, இவனை சும்மா இருக்க சொல்லுமா. என் தட்டுல கைய வைக்க. சம்மந்தி அம்மா, அவங்கள கூட்டிட்டுங்க வாங்க, நம்ம எல்லாம் ஒன்னா பேசுவோம். நீங்க மட்டும் பேசினா எப்படி? நாங்களும் உங்க அக்கம் பக்கத்து வீட்டார்ட்ட பேசாண்டாமா? இந்த சம்மந்தி கூட்டிட்டு வர இருங்க. ஒழுங்கு மரியாதையா இப்ப இடத்த காலி பண்ணிருங்க சொல்லிட்டேன் அம்மா. சரி பிங்கி, பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு தான் வந்தோம். பொண்ணு நல்லா தான் இருக்கு. சரி பார்த்தாச்சு, அப்ப நாங்க கிளம்புறோம்.
என்னத்தையாவது சொல்லிட்டு இப்ப போங்கன்னு சொல்லிட்டேன். ஜமீன்தார் அங்கிள், நம்ம அப்புறமா மீட் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு ஹோட்டல் வெயிட்டிங். ஆமா அங்கிள், கடையெல்லாம் திறந்து போட்டுட்டு வந்திருக்கோம். அப்புறமா வாரம் ஒரு நாள் நல்லா பொறுமையா பேசுவோம். கல்யாணம் எல்லாம் முடியட்டும். நம்மளாம் நெய்பர்ஸ் தானே, கல்யாணத்துக்கு வாரோம். நம்ம பிங்கி பாட்டி கூப்பிடலனாலும் உங்க சார்பா நாங்க வந்துடுறோம். சரிம்மா, வந்துருங்க. எல்லாம் எடுத்த காலி பண்ணுங்கன்னு சொன்னேன். பை, see you. எல்லாம் உமா ஓடிடுவோம். எப்படிதான் மோப்பம் பிடிப்பாளுவளோ தெரியல. நம்ம வீட்டுல ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னா உடனே மோப்பம் பிடிச்சிக்கிட்டு வந்துருவாளுவ. எங்க இந்த கல்யாணத்துக்கு எடுத்து விடுவாளுவளோ தெரியலையே. நானே ஜமீன்தார் ஃபேமிலின்னு பார்த்தேன், பிச்சைக்கார ஃபேமிலியா இருக்குமோ என்னமோ தெரியல. முட்டாய்க்கு அடிச்சுக்குதுங்க, ஸ்வீட்டுக்கு அடிச்சுக்குது, எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு நடக்குதுங்க. சரி, நமக்கு சொத்து பத்து வந்தா சரிதான். அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி, பக்கத்து வீட்டுக்காரிவா தான் ஹோட்டல் வச்சிருக்காளுவ. வீட்டுக்கு விருந்தாளவு வந்திருக்குன்னாலும் ஹோட்டல்ல ஏதாவது சாப்பாடுக்கு படம் வேணுமா விருந்தாளுவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்திருக்காளுவ ஆர்டர் எடுக்க. நான் தான் முன்னாடியே 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுட்டேனே. நம்ம அதை சாப்பிட்டுக்கிடுவோம். இவ்வளோ இது செய்யறது நல்லா இருக்காது, அதனாலதான் வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டு வாரேன். ஓ அப்படியா, சரி நம்ம இப்ப கை நினைக்கணும்ல, அப்ப கையை நினைச்சிருவோமா? கை என்ன, கை காலு தலை எல்லாமே நினைக்கலாம். நீங்க ஊன்னு சொன்னா எப்ப வாங்க